Hi friends, welcome to Aari Creatives. Last videos நம்ம straight loading stitch வச்சு butterfly stitches எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதே straight loading stitch வச்சு ஒரு flower design வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணையில் வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இந்த டிசைன் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ட்ராயிங் வரல அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அடியில் வந்து நீங்கள் கார்பன் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ரேஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம 2 ஃப்ளவரில் வந்து இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைட் லோடிங் ஸ்டிச் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்குமே வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு ட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். வாங்க அது ஸ்டிச் பண்ணையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த ஃப்ளவர் வந்து நம்ம பிங்க் கலரில் போட போகிறோம். ஸோ இதோட அவுட்லைன் வந்து பிங்க்கில் கொடுத்துருக்கேன். இது வந்து எல்லோ கலரில் போட போகிறோம். இது வந்து எல்லோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஸ்டெம் பார்ட்டுக்கு வந்து எப்பவும் போல் க்ரீன் கலர் வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லீஃப்லேயுமே வந்து நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் போடுறனால நான் சிங்கிள் லேயர் மட்டும்தான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பிங்க் ஃப்ளவர் வந்து போட போகிறோம். 13 நம்பர் நீடில் டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள் பக்கமாக எடுப்போம் இல்லைங்களா எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி இந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள் பக்கமாக எடுத்துட்டு இதில் ஒரு லாக் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், அந்த செயினுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச். அதே மாதிரி இங்கேயும் செயினுக்கு வெளியே ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். உள் பக்கமாக ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறதுக்கும் இந்த ஃப்ளவர் மாதிரி ஷேப்ஸில் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் ஷேப்பில் வந்து மேலே வந்து கொஞ்சம் அகலமாகவும் கீழே வந்து ரொம்ப குறுகலாகவும் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து மேலே கொஞ்சம் அகலமாகவும் கீழே கொஞ்சம் நெருக்கமாகவும் வந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும். ஸோ செயினுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு லாக் ஸ்டிச், திருப்பி பெரிய லாங் ஸ்டிச் கொண்டு வரோம். அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறோம். சேம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணமோ சேம் அதே மெத்தட் தான். ஸோ பிகினர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஸோ ஒரு பெட்டல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு அவ்வளோ வந்து கீழே வந்து குறுகலாக இல்லாமல் இருந்தனால நம்ம ஓரளவுக்கு கீழே இருக்க ஸ்டிச்சை கொஞ்சம் பக்கம் பக்கமாக நெருக்கமாகவும் மேலே வந்து நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஸோ நம்ம பிங்க் கலரில் ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இந்த 2 ஃப்ளவருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் பிகினிங்லேயே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்லேயே. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டலோட ஷேப்பில் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் குறுகலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை வந்து கீழே இருக்க ஸ்டிச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பட் இந்த பெட்டலை பொறுத்த வரைக்கும் மேலே ரொம்பவே அகலமாகவும் கீழே ரொம்பவே சின்னதாகவும் இருக்கனால இந்த கேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். செயினுக்கு உள்ளேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்திருக்கோம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாங் ஸ்டிச், மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி செயினுக்குள்ளே ஒரு ஸ்டிச், வெளியே ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாதியிலேயே வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸோ நம்ம கீழே அந்த செயின் வரைக்கும் கொண்டு வராமல் பாதியிலேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக் அங்கேயே நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மேலேயே கொண்டு போங்க. ஸோ எப்பவும் போல் செயினுக்கு வெளிப்பக்கமாக ஒரு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சும் வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுட்டு மறுபடியும் கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி செயினுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச், மேலே கொண்டு போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம இங்கே கீழே வரைக்கும் கொண்டு வராமல் மிடில்லே அந்த பழைய ஸ்டிச்சை கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒட்டின மாதிரி கொஞ்சம் தள்ளிட்டு நம்ம மிடில் வந்து ஒரு லாங் ஸ்டிச்சும் அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுட்டு மறுபடியும் அதை மேல் பக்கமாகவே கொண்டு போயிட்டு செயினுக்கு உள்ளே வெளியே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கீழே வந்து கொண்டு வரோம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸு. ஒரு ஸ்டிச்சு பாதியிலையும் அடுத்து வர ஸ்டிச்சை வந்து ஃபுல் எப்பவும் போல் லாங்காகவும் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழேயும் வந்து நம்மளுக்கு அந்த இடம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும், மேலேயும் வந்து கேப் இல்லாமல் வந்து ஃபில் ஆகிக்கும். அந்த ஃப்ளவர் வந்து கேப் தெரியாமல் வந்து நீட்டாக ஃபில் ஆகிடும். கீழேயும் வந்து நம்மளுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான இது வராது. ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து கால்குலேட் ஆகிடும். ஸோ எவ்ரி ஸ்டிச் வந்து கீழே வராமல் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் கீழே வரைக்கும் கொண்டு வாங்க, ஒரு ஸ்டிச்சை வந்து நம்ம மிடில்லையே வந்து லாக் பண்ணிடுறோம். பாருங்கள், இப்போ இதை வந்து பாதியிலேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக், கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் எப்பவும் போல் மேலே செயினுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், அப்புறம் எப்பவும் போல் கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு அந்த கேப் வந்து க்ளீனாக ஃபில் ஆகிரும். மேலே ரொம்ப அகலமாக இருக்கனால கீழே ரொம்ப குறுகலாக இருக்கனால நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே நம்மளுக்கு வரல. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சும் ஒரு ஸ்டிச் கீழே வரைக்கும் கொண்டு வாங்க, ஒரு ஸ்டிச் வந்து மிடில்லையே வந்து லாக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வரையில் நம்மளுக்கு கேப்பும் வந்து ஈக்குவலாக ஃபில் ஆயிரும். அதே சமயம் கீழேயும் வந்து ரொம்ப டைட் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு அந்த டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்தே வந்து நம்மளுக்கு இடம் வந்து சரியாக இருக்குது. பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு ஸ்டிச் வந்து கீழே லாங்காகவும் இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம மிட்லேயே வந்து லாக் பண்ணிட்டோம். நம்ம மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணுறனால நம்மளுக்கு கேப்பே தெரியாமல் மேலே வந்து ஈவனாக ஃபில் ஆகிடுது.
கீழேயும் வந்து ரொம்ப இடைஞ்சலாக நம்ம ஸ்டிச் வந்து ரொம்ப நெருக்கமாக போடணும்னு இல்லாமல் க்ளீனாக வந்து நம்மளுக்கு போடுறதுக்கும் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த பெட்டலை வந்து உங்களுக்கு நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச், மறுபடியும் கீழே கொண்டு வரோம். அதே மாதிரி லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச். ஸோ நம்ம இதே மாதிரியே லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச் எல்லா பக்கமும் போட்டோன்னா நம்மளோட இந்த பாதி பெட்டல் வரையிலே வந்து நம்மளுக்கு கீழே இருக்க இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிற பெட்டலில் வந்து நம்ம போடையில் வந்து இந்த இடம் வந்து நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாகவும் ஒரு ஸ்டிச்சை வந்து பாதியிலேயும் வந்து நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம பாதியிலே லாக் பண்ணுறோம். மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு போயிட்டு எப்பவும் போல் மேலே செயினுக்கு உள்ள வெளியே மறுபடியும் இப்போ இதை வந்து கீழே கொண்டு வரும். ஸோ மேலே இப்போ இந்த ஸ்டிச் வந்து பாதியில், இந்த பாதியில் போடுற ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் தள்ளிட்டு அது மேலேயே போட்டோன்னா நம்ம பாதியில் போட்டிருக்கிற ஸ்டிச் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு லாங் ஸ்டிச் போடையில் வந்து நம்மளுக்கு அந்த பாதியில் லாக் பண்ணது வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. ஸோ ஒன்று உள்ள ஒன்று வெளியே அந்த ஃபார்மேட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு கீழே வந்து இடம் பத்தலைங்கிற மாதிரி வரவே வராது. பாதியிலேயே லாக் பண்ணுறோம். மறுபடியும் மேலே ஸோ இப்போவே பாருங்கள், இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியே வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ இடம் நம்மளுக்கு இங்கே இருக்குது. பட் இங்கே வந்து கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் ரொம்ப பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது இந்த மாதிரி குறுகலான இடத்துல ஸ்டிச் மேலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு சிக்கும். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாகவே நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பெட்டலும் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த பெட்டலையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிங்க் கலர் ஃப்ளார், எல்லோ ஃப்ளார், அதே மாதிரி இந்த லீஃபுக்குமே வந்து ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டரில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே மேலேன்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் இந்த பெட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அந்த மாதிரி மெத்தடில் வந்து இதை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். எப்போவுமே வந்து பிகினர்ஸ் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில டிசைனில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம உள்ள டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில டிசைனில் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு பிரைட்டாக தெரியும். ஸோ நம்ம ஜரி த்ரெட், கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஜரி த்ரெட்டில் நம்ம டிசைன் ஃபுல்லுமே வந்து நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்க போகிறோம்.
சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.